சினிமாவில் ஒரு நடிகராகிவிட வேண்டும் என்பதற்காக தான் பார்த்து வந்த IAS அரசு அதிகாரி பணியை துறந்து நடிக்க வந்த ஒரு நடிகர் தான் JV சோமயாஜுலு. தமிழ் சினிமாவில் 7 திரைப்படங்களில் மட்டும் நடித்திருந்தாலும் இன்றும் இவரது கதாபாத்திரங்கள் பேசப்பட்டுதான் வருகிறது. குறிப்பாக இது நம்மாளு திரைப்படத்தில் சீனிவாச சாஸ்திரி என்ற கதாபாத்திரத்தில் வாழ்ந்திருப்பார் JV சோமயாஜுலு. 1928ஆம் ஆண்டு அப்போதைய சென்னை மாகாணம் சிறீகாகுளம் பகுதியில் பிறந்த சோமயாஜுலுவின் தந்தை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறையில் ஒரு ஆய்வாளராக விஜயநகரத்தில் பணியாற்றி வந்தார். சிறு வயதிலிருந்தே மேடை நாடகங்களில் அதிக ஆர்வம் கொண்டவர். படித்துக் கொண்டே சில நாடகங்களில் நடித்துக் கொண்டிருந்தார். அப்படி இவர் நடித்த ஒரு நாடகத்தில் ராமபந்தலு என்ற கதாபாத்திரம் மிகப்பெரிய அளவில் பெயர் பெற 1975ஆம் ஆண்டு ஜோதி என்ற தெலுங்கு திரைப்படத்தின் மூலம் ஒரு நடிகராக அறிமுகமானவர். அதற்கு முன்பு மஹபூப் நகர் மாவட்டத்தின் துணை ஆட்சியராக பணியாற்றி வந்தார். என்னதான் ஒரு IAS அதிகாரியாக இருந்தாலும் தன் வாழ்நாள் லட்சியமான சினிமாவில் நடிக்க வேண்டும் என்பதற்காக தான் பார்த்து வந்த IAS பணியை துறந்துவிட்டு பல திரைப்படங்களில் கௌரவமான கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்க தொடங்கினார் JV சோமயாஜுலு. தமிழ் சினிமாவில் நீங்கள் கேட்டவை திரைப்படத்தில் ஒரு இசை ஆசிரியராக அறிமுகமாகி பின் ரஜினிகாந்தின் ராகவேந்திரா, பாக்கியராஜின் இது நம்மாளு, யார், திருப்புமுனை, பகலில் பௌர்ணமி, மன்னவா என 7 திரைப்படங்களில் மட்டும் நடித்திருந்தாலும் தனது கம்பீரமான குரலாலும் ஆஜானுபாகுவான தோற்றத்தாலும் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தார் JV சோமயாஜுலு. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி என பல மொழிகளில் இதுவரை 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களை ஏற்று நடித்த JV சோமயாஜுலு தனது 77 வயதில் 2004ஆம் ஆண்டு மாரடைப்பு காரணமாக இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார்.